இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்கள் கர்ப்பமா இருக்கீங்கன்னு தெரிஞ்ச மொமெண்ட் எப்படியாக ஃபீல் பண்ணீங்க? அது நானே குழந்தை தான், எனக்கே ஒன்றுமே தெரியாது. இன்னமும் அந்த டைலாக்லாம் விடாம வச்சிருக்கீங்க. அப்படிதான் இருக்கு. இல்லை, உண்மையில் அப்படிதான், எனக்கே ஒன்றும் தெரியாது. என்னை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். அந்த டைமில் நமக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லும் போது அப்போ ஒரு ஃபீலாக எனக்கு பண்ண முடியல. அது போயிட்டு எனக்கு ஹார்ட் பீட் கேட்கும் போது தான் லிட்டரலாக எனக்கு அழுக அப்படிங்கிறது வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஹஸ்பண்டை சொன்னோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆகி ஓடிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப கூச்சமாயிட்டு போல நான் சொல்கிறதுக்கே. அவங்களுக்கு எந்த குரலுக்கு, எந்த சப்தத்துக்கு, எந்த பாட்டுக்கு ஒரு சின்ன மூமெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எனக்கு பர்டிகுலராக இதுன்னு சொல்ல முடியாது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் மெலடியாக சாங்ஸ் கேளுங்க, கொஞ்சம் குழந்தைக்கு நல்லா குறிப்பிட்ட பாடல்னு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் இப்போ ரீசெண்டாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, மெலடி சாங்லாம் கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நல்லா குத்து சாங்காக கேட்டால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது எனக்கு. அவங்க திரும்பும்போது எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பணும். அப்படி திரும்பினா தான் கொடி சுத்தாது, இல்லைன்னா அப்படியே திரும்பினா கொடி சுத்திரும். அது ஒரு மித்து தான். ஆமாங்க. அப்புறம் இதெல்லாம் குங்குமப்பூ சாப்பிடு, அப்பதான் குழந்தை கலரா பிறக்கும். ஐயோ கருப்பு திராட்சை எதுக்கு போய் தொடுற, குழந்தை கருப்பு ஒட்டிரும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் குழந்தை கலரா பிறக்கும் அப்படிங்கிறது மித்து தான். இன்னும் எத்தனை பேர் வீட்டில் குங்குமப்பூ சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் மாதுளம்பழம், இது ரெண்டும் எத்தனை பேர் வீட்டில் கேளுங்க. இப்போ எத்தனை பேர் வீட்டில் குங்குமப்பூ சாப்பிட சொல்றாங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மாதுளம்பழம் சாப்பிட்டா குழந்தை கலரா பிறக்கும், டெய்லி மாதுளம்பழம் சாப்பிடு. இதெல்லாமே அகைன் மித்.